ஆகாவிசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு பெண்கள், தமிழ் பெண்கள் கூட வச்சுக்கலாம். தன் கணவனை செய்யாத குற்றத்திற்காக கொலை செய்துவிட்டது அரசு. தன் கோபத்தீயால் ஒரு நகரத்தையே எரிக்கிறாள் ஒரு பெண். தன் உள்ளத்து எரிச்சல் பற்றி எரிகிறது என கெக்கலிட்டு சிரிக்கிறாள். ஆவேசமாக எரித்தபடியே வேகமாக நடந்து சென்று நிதானித்து திரும்பியும் பார்க்கிறாள். அனைத்தும் எரிந்து விட்டதா அல்லது இன்னும் மிச்சமிருக்கிறதா என்று. இது சிலப்பதிகாரம். அவள் ஒரு பேரழகி. அவள் அழகில் கவரப்பட்டு ஓர் இளவரசன் தன் காதலை அவளிடம் கூறுகிறான். அவள் வலக்கையில் வாங்கி இடக்கையில் தூர வீசிவிட்டு சலனமற்று நடக்கிறாள். இளவரசனும் ஆசிட் வீசவில்லை, ஆபாச படம் எடுத்து மிரட்டவில்லை. அவள் உணர்வுக்கு மதிப்பளித்து சென்று விடுகிறான். இது மணிமேகலை. அவள் கணவன் அவளை கொல்வதற்காக திட்டமிட்டு மலை உச்சிக்கு அழைத்துச் செல்கிறான். அவளும் விவரம் அறியாது கூடவே செல்கிறாள். மலை உச்சியை எட்டியதும் தான் தெரிகிறது இவன் தன்னை கொலை செய்ய அழைத்து வந்திருக்கிறான் என்று யோசிக்கிறாள். இறுதியாக கணவனிடம் பேசுகிறாள். நீ என்னைத்தானே கொல்ல அழைத்து வந்திருக்கிறாய். நான் மடிவது பற்றி எந்த கவலையும் இல்லை. ஒரே ஒரு வேண்டுகோள்தான். என் கணவர் நீங்கள். உங்களை 3 முறை சுற்றி வந்து காலில் விழுந்து ஆசி வாங்கினால் மோட்சம் செல்லும் பாக்கியம் எனக்கு கிட்டும். அதனால் எனக்கு உத்தரவு தாருங்கள் என்று கேட்கிறாள். அதற்கு கணவன் சொல்லுகிறான், அதனால் என்ன, தாராளமாக சுற்றி வா என்று அவனும் எதேச்சையாக என்ன நடக்கும் என்பது தெரியாமலே சொல்லிவிடுகிறான். அவளும் முதல் சுற்று, 2ஆம் சுற்று, 3ஆம் சுற்றில் தன்னுடைய கணவனை மலையிலிருந்து கீழே தள்ளிவிட்டு கொன்று விடுகிறாள். இது குண்டலகேசி. இன்னும் சில பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களை நாளை பதிவு 2இல் பார்ப்போம். இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு தலைப்பில், அதாவது இதே தலைப்பில் மீதமுள்ள பெண்களை நாளை பார்க்கலாம். எல்லா புகழும் பெரியாண்டவனுக்கே. நன்றி, வணக்கம்.